ओंकारनिलयं देवं गजवक्त्रं चतुर्भुजं विचण्डिलमहं वन्दे सर्वविघ्नोपशान्तये। वाक्कुण्डालमनमुण्डां மாமலராள்நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் வந்தே குருபரம்பராம். குண்டலிகுமாரி குடிலே சண்டிச்சராச்சரசவித்ரி சாமுண்டே गुणिनी गुहारिणी गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि. गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायदाक्षं रामं निशाचरविनाशकरं नमामि. वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम्. अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्दं भरदादिभिः परिव्रतं रामं भजे श्यामलं. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनूमत्स्मरणात् भवेत्. தர்மத்தோட வடிவம் ஸ்ரீராமன் அப்படின்னு ராமாயணம் சொல்லுது. தர்மோ விக்கிரகவான் ராமஹா, ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ஏதோ திரேதாயுகத்தில் அந்த தர்மம் ராமன்கிற வடிவத்தில் இருந்தது அப்படின்னா, கலியுகத்தில் அதே தர்மம் காஞ்சி மகா பெரியவாங்கிற வடிவத்தில் இருந்தது. நம்ம தர்மப்படி நடக்கிறதே நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவ என்னடான்னா தர்மத்தோட வடிவமாகவே இருந்திருக்கா. அப்படின்னா என்ன ஒரு சிறப்பு! லட்சக்கணக்கான வருஷம் ஆகியும் இன்னமும் அவளை பற்றி பேசின்னு இருக்கோம், அவள் கதையை கேட்குறோம்னா எதனால அப்படின்னு, அந்த தர்மமே வடிவாக இருந்ததுனால தான். நாமளும் அப்படி இருந்தானா நம்ம கதையும் கேட்பா. அந்த தர்மம் தான் இந்த உலகம் பிறழாம பிரதிஷ்டா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் உலகத்தில் எல்லாமே இருக்கு. அப்படி அளவாயிர சமுத்திரம் இருக்கு, அது கரைகிட்ட வந்துட்டு போறதே வழியே கரையை தாண்ட மாட்டேங்கிறது. யார் இப்படி போட்டு வச்சாங்க? என்னதானே வேலி போட்டிருக்கா, தானே செவரு எடுத்திருக்கா, என்ன இருக்கு? ஒண்ணுமில்லை. எதனால நிற்கிறது? தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. இப்படி மலையா இருக்கட்டும், விரட்சமா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், இந்த பிரபஞ்சமா இருக்கட்டும், பூமியே இருக்கட்டுமே, அந்தரங்கத்தில் தானே தொங்கின்னு இருக்கு. அந்தரத்தில் தொங்கிறது. சுத்தீவிர சமுத்திரம் ஏன் முழுகல? எப்படி நிற்கிறது? யாரோட ஆணைக்கு கட்டுப்பட்டு இருக்கு? யார் அதை அப்படி கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கா? அங்கங்கே போகிற இடத்துல ஏடிஎம்ல கார்டை விட்டோம்னா பணம் வருது அப்படின்னா சும்மா கார்டை விட்டா வந்துருமா என்ன? யாரோ ஒருத்தர் ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கா, ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கா, கிடைக்கிறது. அதை போல இந்த பிரபஞ்சத்தில் ஆனால்
அந்த ப்ரோக்ராம் எழுதியவனோ அந்த பணத்தை லோட் பண்ணுவாளோ நமக்கு ஏடிஎம்ல தெரியல, பூத்தில் தெரியல. அவள் பாட்டுக்கு பண்ணி வச்சுட்டு எங்கேயோ அவள் காரியத்தை பார்த்துட்டு இருக்கா, நமக்கான பலன் கிடைச்சுன்னு இருக்கு. அப்படின்னா இந்த விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் நமக்கு எங்கே கொண்டு முடியணும்னு அந்த தெய்வ பக்தியில் கொண்டு முடியணும். இப்படி சாதாரண ஒரு விஷயத்துக்கே யாரோ இத்தனை பேர் வேலை செய்ய வேண்டியிருக்கு, யாரோ ஒருத்தர் இருந்து ப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருக்கு, அதை கண்காணிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் ஒழுங்காக நடக்கிறதுன்னா இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் அண்டச்சராச்சரத்தில் இத்தனையும் ஒழுங்காக ஒரு சீரோடு நடந்துட்டு இருக்குன்னா அப்போ இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணினவன் யாரு? இதெல்லாம் கண்காணிக்கணுவன் எந்த சக்தி? அது நமக்கு கண்ணுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பிரத்யக்ஷத்தில் தெரியறது தான் நாம் சத்தியம் அப்படின்னு அஜானத்தினால சொல்கிறோம். இதோ என் கண்ணுக்கு எது வரைக்கும் தெரியுது பார்த்தேன்னா எய்த்த விட்ட சிவரு வரைக்கும் தான் தெரியுது. அப்போ என் கண்ணுக்கு இவ்வளவு தானே தெரியுது, இந்த எய்த்த சிவரோட உலகம் முடிஞ்சுடுத்துன்னு நான் சொன்னேன்னா எவ்வளோ முட்டாள். அதை போல தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களும் உண்டு, இருக்கு. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியலேங்கிறதுக்காக ஒருத்தர் கண்ணுக்குமே தெரியாதுன்னு இல்லை. என் உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கே தெரியல, ஆனால் ஸ்கேனிங் மிஷினில் போய் காமிச்சா எல்லாத்தையும் எக்ஸ்ரே எடுத்து காமிக்கிறது. என் ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குன்னு ஒன்றும் தெரியல, ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சா அத்தனை பூச்சி புழுவெல்லாம் தெரியுது. அப்போ நம்ம சக்திக்கு இல்லாத, நம்ம கண்ணுக்கு தெரியாததும், நம்ம அறிவுக்கு எட்டாததும், நம்ம காதுக்கு கேட்காததும் இருக்கலாம். இருக்கலாம்னு சந்தேகத்துக்கு இடமே இல்லை, இருக்கு. அப்போ அது நமக்கு தெரியலன்னால் யாருக்கோ எதுக்கோ தெரியலாம், கேட்கலாம். அப்படி அந்த தெரியக்கூடிய திவ்ய திருஷ்டி, திவ்ய காது, இதெல்லாம் இருந்தவர்களுக்கு பேர் தான் ரிஷிகள்னு பேர். அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணா, அவளுக்கு மட்டும் எப்படி வந்தது, நம்மள மாதிரி மனுஷாதானே அவளும் அப்படின்னார். இருக்கு, நம்மள மாதிரி மனுஷாதான். ஆனால் ஆண்டவனோட படைப்பிலே இந்த மனுஷ சக்திக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு சக்தி அப்படின்னா, இந்த மனிதன் மட்டும் நேர்மையாக தர்ம வழியில் இருந்து தன்னோட புலன்களை அடக்கி தவம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சான்னா எல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ இதே காது திவ்ய காதா ஆயிடும், யாராலையும் கேட்க முடியாது கேட்குறாப்புல ஆகும். இதே கண்ணு தான் யாராலையும் பார்க்க முடியாதெல்லாம் பார்க்குறாப்புல ஆகும். இப்படியெல்லாம் திவ்ய சக்திகள் தானே வந்து குடிகொள்றது. அப்படி முடியுமா? இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது சார், முடியுமா அப்படின்னார். முடியும் முடியும் முடியும். ஏதோ கண் எதிர்க்க பார்த்தோம் நடமாடும் தெய்வம்னு காஞ்சி மகா பெரியவாள். அவரும் நம்மளை ரெண்டு கண்ணு காது மூக்குனா கூட தானே இருந்தார். ஆனால் எப்படி இதெல்லாம் அவருக்கு மட்டும் தெரிஞ்சது? எத்தனையோ அதிசயங்கள் பண்ணியிருக்கே, நடந்திருக்கே. எப்படி? அதான் அதைத்தான் தவம் தபம் தபஸ்னால பிரம்மம் எது அப்படின்னு உபனிஷத்தில் பிருகுங்கிற மகர்ஷி அப்பாவன வருணன்ட்ட போய் கேட்குறார். பிருகுவல்லி அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்தில் உபனிஷத்து அதில் சொல்ற பிரம்மம் எது அப்படின்னு கேட்டால் அவர் உடனே சொல்ல வேண்டியதானே, இதுதான் அதுதான் சொல்லணும் இல்லையோ. அவர் என்ன சொன்னார்? அப்பான்னார் தபசா தப்யத அப்படின்னார், தவத்தினால் தெரிந்து கொள் அப்படி. இதுதான் இந்து மதத்தோட சிறப்பு. இங்கே ஏதோ சொல்லித்துன்னா யாரோ சொல்கிறாங்கிறதுக்காக அப்படியே நம்பணுங்கிறது இல்லை. நீ என்ன பண்ணணும்னார், உனக்கு கன்விக்ஷன் வரணும். அதை எப்படின்னர் ஆராய்ச்சி பண்ணினாதான் வரும். அந்த ஆராய்ச்சிக்கு பேர் தான் தவம். இப்போ தவசுனால தெரிஞ்சுக்கோன்னா என்னென்ன, நீனே தெரிஞ்சுக்கோப்பா, முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். சரி, நான் முயற்சி பண்ணுறேன், ஏதோ ஒன்று எனக்கு தெரியறது, ரிசல்ட் கிடைக்கிறது, அதுதான் பிரம்மம்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஏன்னா எனக்கோ இப்போ பிரம்மத்தை பற்றி தெரியாதனால தான் கேட்குறார். அப்போ நான் என்னோட தவத்தினால என்னோட முயற்சினால தெரிஞ்சுன்னு தான் பிரம்மம்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்கேல் வேணுமே. அதை கேட்குறார். வாஸ்தவம் நான் தெரிஞ்சுக்கிறேன், ஆனால் அந்த பிரம்மத்தோட லட்சணத்தை சொல்லுங்கிற. அப்போதான் சொல்றார், முக்காலத்திலும் இருக்கிறது.
அப்படின்னு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், திரிசத்தியம், முக்காலத்திலும் அழிவில்லாதது அப்படின்னு சில பிரம்மத்துக்கு குழுவெல்லாம் கொடுத்து எதனால உற்பத்தி ஆறதோ, எதனால நிலைச்சு நிற்கிறதோ, எதிலேயே லயமாகி அழியறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்ல, அப்படிதான் இவர் முதல்ல தன்னோட முயற்சியினால அன்னம்னு தெரிஞ்சுக்கிறார். அன்னமய கோஷம், அன்னம் பிரம்மேதி வியஜானாத். அன்னம்தான் பிரம்மம், சாப்பாடு தான் பிரம்மம்னு ஆரம்பிச்சுடுது. காஞ்சி பெரியவாசரா நேருவுக்கு அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயே இருந்ததுனால நம்ம சனாதன மதத்து மேலே, இந்து மதத்து மேலே நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அபிப்பிராயம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்ல அபிப்பிராயம் கிடையாது. நம்மளோட துரதிருஷ்டம் முதல்ல நமக்கு ஆட்சிக்கு வந்ததே எப்பேற்பட்ட வந்திருக்கான்னு. அதனால தான் இன்னமும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணார், இந்த மதத்தை கிச்சன் ரிலீஜன்னு பரியாசம், இது என்ன பெரிய மதம், சமைக்கட்டு மதம் அப்படின்னு பரியாசம் பண்ணியிருந்தார். அதுக்கு பெரியவா சொல்றா, எனக்கு என்னமோ நம்ம மதத்தை பற்றி நேரு தான் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியறது. ஏன்னர், அவர் என்னமோ கிண்டலுக்காக இது கிச்சன் ரிலீஜன் பரியாசம் பண்ணால் கூட உபனிஷத்தே நம்ம மதத்தை கிச்சன்லேருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஏன்னா அன்னம் பிரம்மேதி வியஜானாது, அந்த பிரம்மம் எங்கே இருக்குது, சாப்பாட்டில் தான் இருக்குன்னா அது கிச்சனில் தானே இருக்கும் அப்படின்னு உபனிஷத் சொல்றதை தான் இவர் சொல்கிறார் அப்படின்னு. அதுதான் பெரியவாளோட, பெரியவர்களோட குணாதிசயம். யார் என்ன கிண்டல் பண்ணினாலும், என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கோபம் வராது. ஆனால் அவள் பதிலடி கொடுத்தாள்னா ஏந்திருக்க முடியாது. இப்படி இவர் சொல்றதை கேட்டார்னா அதுக்கப்புறம் எங்கேயான வாய் தவறியான கிச்சன் ரிலீஜன் சொல்ல வருமோ? ஒருத்தர் வந்தார், ஒரு பெரிய மனுஷர். அவர்கிட்ட பெரியவா பேசிண்டா. பேசினுக்கிட்டு இன்னொருத்தர், அந்த ஊர்லேயே இருக்க இன்னொருத்தர், அவருக்கும் இவருக்கும் ஆக நன்னாவே பெரியவாளுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணா, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு இவர்கிட்ட விசாரிச்சா. உடனே அவருக்கு எப்போ கிடைக்கும்னு கற்று, யாரு இந்த கார்கோடகனா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விஷப்பாம்புன்னு அர்த்தம். பாம்பில் கார்கோடகன் வெய்வா, ரொம்ப விஷமமாக இருந்ததுன்னாக்க இது சரியான கார்கோடகன் அப்படின்னு திட்டுவா. அதை கேட்டார், யார் அந்த கார்கோடகனா அப்படின்னார். இவர் பதிலுக்கு வந்தவர், இவர் வேணும்னு தானே வாயக்கின்றார். அவள் ரெண்டு பேருக்கும் ஆகாதுன்னு தெரியும். இவர்கிட்ட கேட்பானே அவன் எப்படி இருக்கான்னு, சௌக்கியமாக இருக்கானான்னு. கார்கோடகனா அப்படின்னு உடனே அவ்வளவு நல்லவங்கிற அவனை அப்படின்னா. இவர் பார்த்தார், அவரை பாம்புன்னு விஷப்பாம்புன்னு திட்டினா இவருமா அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பா, அவ்வளவு நல்லவாங்கிற நீ அவனை அப்படின்னு. இப்போ சொன்னவருக்கு பயம் வந்துடுத்து, என்ன அது நம்ம எதானே அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோமா? உடனே பெரியவா கேட்குறா, நீ கேள்விப்பட்டிருக்கியோ இந்த பிராதஸ்மரண ஸ்லோகம்லாம் தெரிஞ்சிருக்கும் உனக்கு அப்படின்னு. இந்த காலங்காலத்தால் ஏந்துன்னோன்னு நினைக்க வேண்டிய, சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள்னு பிராதஸ்மரண ஸ்லோகம்னு இருக்கு. அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி ததா பஞ்சகன்னிகா ஸ்மரேன் நித்தியம் பஞ்சபாதக நாசனம். இந்த 5 பெண்மணிகளையும் ஏந்துன்னோன்னு நினைச்சுட்டா என்ன, நம்ம பண்ணின பஞ்சமா பாதகமும் போயிடுமா. அஸ்வத்தாமா பலிர் வியாசா ஹனுமான்ஸ்ச விபீஷ்ணா கிருபா பரசுராமஸ்ச சப்தைதே சிரஞ்சீவினா. இந்த 7 சிரஞ்சீவிகளை நினச்சிக்கிறது. இப்படி வரிசையாக அந்த ஸ்லோகம். அதில் ஒன்று, கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தியாக நலஸ்ய ச ரிதுபர்ணஸ்ய ராஜரிஷே கீர்த்தனம் கலிநாசனம் அப்படின்னு. அதில் என்ன சொல்றதுன்னு, கார்கோடகன்கிற பாம்பு, நளதமயந்தி, ரிதுபர்ணன்கிற ராஜா, இவாளெல்லாம் அவளோட புகழை சொன்னாக்க என்னென்ன, கீர்த்தனம் கலிநாசனம், கலியே ஜெயிச்சுள்ளாம் அப்படின்னா அஜ்ஞானத்தை ஜெயிச்சுள்ளான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த கார்கோடனா காலங்காலத்தாலே எழுந்துடணும்னு அவரை பற்றி சொல்லணும், பாடணும்னா அப்போ அவள் பெயரை சொன்னாலே கலியெல்லாம் ஓடி போயிடுறதுன்னா அவ்வளவு நல்லவங்கிறையாக்கும் அவனை அப்படின்னு. அவர் ஏன் இன்னுமே அவரை கார்கோடன்னு சொல்கிறார்?
இதான் மகான்களோட பார்வை. அதை போல இவர் கிச்சன் ரிலீஜன்னு பிரயாசம் பண்ணினாலும் அதையும் உடனே அவ கோவப்படலை. அதையும் ஏதோ நல்லதாக தான் சொல்லியிருக்கேன், என்ன எல்லாத்துக்கும் நமக்கு பிரமாணம் கிடைச்சிடும். உபனிஷேதே சொல்றது அன்னம் பிரம்மேதி விஜானாதுன்னு, அதுக்கப்புறம் வேற யாரும் சர்டிஃபை பண்ணும். அப்படி அன்னத்திலேருந்து ஆரம்பிச்சு அப்பாட்ட போய் சொன்ன, கண்டுபிடிச்சிட்டேன் பிரம்மம் அன்னந்தான் அப்படின்னர். அப்பா சிரிச்சர். எதனால சொல்றனர்? எல்லா ஜீவராசிகளும் அன்னத்தினால தான் உற்பத்தி ஆறுது. ஏதோ நம்ம சாப்பிட்டுட்டு சௌக்கியமாக இருந்து தெம்பாக இருந்தால் தான் அடுத்தது ஏதோ ஒரு காரியத்தில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக இருக்கிறவர் அப்படின்னா, இவர் ஒன்றுமே சாப்பிடாத பட்னி கிடந்து நிஷ்பிராண போனால் எந்த காரியமான செய்ய முடியுமா? எதையான ஆக்க முடியுமா? ஸோ அதனால் இந்த ஜீவன்கள்லாம் உற்பத்தி ஆகுது இந்த அன்னம் சாப்பிட்டு அந்த சத்துனால அந்த எனர்ஜினால தான் கிரியேட் ஆகுது. அதனால நீங்கள் தானே சொன்னீங்க எதுலேருந்து கிரியேட் ஆகிறதோ. அடுத்தது இப்படி கிரியேட் ஆனது எதனால சஸ்டெயின் ஆகி நிற்கிறதுன்னர்? சாப்பிட்றதுனால தான். ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா அவ்வளோதான், நிஷ்பிராண போயிடுறது. சாப்பிட்டு இருந்தால் தான் நம்மளால உயிரோட வாழ முடிகிறது, உயிர் வாழ முடிகிறது. அப்போ எதனால சஸ்டெயின் ஆகி நிலச்சி நிற்கிறதோ ஆச்சா. 2 பாயிண்ட் சரியா போச்சு. கடைசியில் என்ன சொன்னார்? எதில் லயமாறுதோ எதனால லயமாறுதோ அதுதான் பிரம்மம்னாரா. இப்போ என்ன ஆயிடுது? கடைசியில் இப்படி கிரியேட் ஆகிறது சஸ்டெயின் ஆகி அப்படியேவா இருந்துருது இல்லை, என்னைக்கோ ஒரு நாளைக்கு அது மடிஞ்சு போகிறது. அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி. அப்படி மடிஞ்சு போனால் என்ன ஆயிடுதுன்னர்? அது பூமியில் போய் விழுந்து மக்கி போய் திருப்பி இன்னொன்று கிரியேட் ஆகிறதுக்கு எருவாயிடுறது. இப்போ என்ன ஆயிடுது? இந்த சர்க்கிள் வந்துடுத்து. உற்பத்தி ஆச்சு, சஸ்டெயின் ஆச்சு, திருப்பி முடிஞ்சுது. அதுவே இந்த முடிஞ்சதே என்ன ஆயிடுத்து? உரமாக போய் அடுத்தது உற்பத்தி ஆகிறதுக்கு ஆயிடுத்து. இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட வேடிக்கை. சிருஷ்டி ஸ்திதி லயம், படைத்தல் காத்தல் அழித்தல், பிரம்மா விஷ்ணு சிவன். இதான். அதனால அண்ணன் தான் பிரம்மம்னு சொன்னார். அவர் உடனே அப்பா என்ன சொன்னார்? இல்லைன்னு சொல்லலை. உடனே நன்னா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன்னு, வேற ஏதாவது கிடைக்கிறதா பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன்னு. இப்படி அப்பா சொன்னோடனே பிருகுவுக்கு சந்தேகம் வந்துடுத்து. அப்போ இது ஏதோ ஃபைனல் இல்லை போல இருக்கு, அதான் கெட்டிக்காராளாக இருந்தால் புரிஞ்சுப்பா. உடனே திருப்பி தபஸ் பண்ணார். வாஸ்தவம் தான், இப்படி எல்லாமே இந்த அன்னத்தினால் வர்றது எல்லாம் வெளியில் தோன்றதற்கிற ஒரு வெளித்தோற்றமாக தானே இருக்கு. உடம்பு வேணால் அன்னத்தினால வருது, அன்னத்தினால நிலச்சிருக்கு, அன்னத்துமா கீழே மக்கி போகிறது. ஆனால் இந்த உடம்பு உடம்பாக இருக்குது, இது இத்தனை காரியம் இடத்துக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்துன்னா இயக்கிறது. அது என்ன பார்த்தார்? பிராணன். அது இல்லைன்னா இது வெறும் யூஸ்லெஸ். ஸோ அப்போ உடனே பார்த்தார், பிராணன் தான் அப்போ பிரம்மம். இந்த அன்னமய கோஷத்தையும் இயக்கிறதுன்னா பிராணமயம். அதனால பிராணமய கோஷம்னு அப்பாட்ட போய் சொன்னேன். கண்டுபிடிச்சிட்டேன் பிராணன். அப்பா சிரிச்சார். உடனே இன்னும் கொஞ்சம் ட்ரை. இப்படியே சொல்லி சொல்லி அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், கடைசியில் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு முடிச்சு ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் அப்படின்னு அந்த ஆனந்தந்தான் பிரம்மம் அப்படின்னு. இப்போ இந்த அன்னமயமான கோஷம் உண்டாகிறதுக்கு எப்போன்னார்? ஹாப்பியாக ஆனந்தமாக இருந்தால் தான் என்னால் கிரியேட் பண்ண முடியுமே வழியே நான் மூஞ்சியை தூக்கின்னு கடுப்பாக இருந்தேன்னா ஒன்றும் கிடையாது, அழிக்க தான் அழிப்போம். இப்படி சொல்கிறதுனால அது ஆரம்பம் என்ன? அன்னமயத்தில் தான் ஆரம்பிக்கிறது, கடைசியில் ஆனந்தத்தில் முடிகிறது. அப்படி இந்த உபனிஷத் அதனால என்ன? அன்னம் அனிந்தியாது, அன்னத்தை ஒரு நாள் நிந்தனை பண்ணக்கூடாது. ஐயா தானம் இந்த இதுவா சொல்லக்கூடாது, சொன்னா தோஷம். ஏன்னு பிரம்மம் பாது அன்னம் பகு குர்வீத. எவ்வளவு ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக இருக்கு தெரியுமா வேதம், இந்து மதம். அப்பேற்பட்ட அந்த அன்னத்தை என்ன பகு குர்வீத, நிறைய உற்பத்தி பண்ணுங்கள் அப்படின்னா. எப்படின்னு எப்படியானும் நிறையா உற்பத்தி பண்ணு. என்ன அந்த உபனிஷத் முடிக்கிறதே
ச்சே, இப்படி கூட ஒரு சொல்ல முடியுமா, இப்படி கூட நல்லது சொல்ல முடியுமா. அப்புறம் சொல்றது நிறையா பண்ணிட்டு என்ன பண்ணுனார், எப்பொழுதும் லஞ்ச் ரெடி டின்னர் ரெடின்னு போர்டு போட்டே இருக்கணுமா. எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு, எப்பொழுதும் உண்டு, எப்போ வேணா வாங்கோ, லஞ்ச் டைம் 12 to 1 கிடையாது, எப்பொழுதும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும்னு பறைசாற்றுங்கிறது. அப்படி அந்த அன்னமயமாகவே இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து தான் ஒவ்வொரு ஸ்டேஜாக போய் ஆனந்தமயத்துக்கு போகிறது. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று என்னன்னு கேட்டால் அதை உடனே அப்படியே ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்து மதத்தோட ஜீவநாடி. மற்ற மதங்கள்லாம் அப்படி இல்லை, கடவுளுக்கு உருவம் கிடையாதுன்னு சொன்னால் நம்பி தான் ஆகணும். அங்கே போய் நீ உண்டா இல்லையான்னு கேட்டேன்னா தலையை சீவிடுவான். இங்கே என்ன உண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், ஆம்பளைன்னு சொல்லலாம், பொம்பளைன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன அது உன்னோட புரிதலை பொறுத்தது, உன்னோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீ தெரிஞ்சுக்கிறது தானே வழிய, இப்படி தான் அப்படி தான் நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீ அப்படியே எடுத்துன்னு தான் ஆகணும்னு இங்கே கம்பல்ஷனே கிடையாது. இதை விட மத சுதந்திரம் வேற எங்கேயானு கொடுக்க முடியுமா? சுதந்திரங்கிற வார்த்தைக்கே இங்கே தான் அர்த்தம். எப்போ வேணால் வழிபடலாம், இனிமேல் வெள்ளிக்கிழமையில தான் முடியும், ஞாயிற்றுக்கிழமையில தான் முடியும்னு ஏதாவது கண்டிஷனான்னு இல்லை, எப்போ வேணால் போகலாம். கோவிலுக்கு கார்த்தால போகலாம், ராத்திரி போகலாம், சாயந்தரம் போகலாம். ஞாயிற்றுக்கிழமையில சாயந்தரம் வேணால் பூட்டி தான் இருக்குது. அதனால் அப்படி ஒரு மனிதனை மனிதத்தன்மையோட அவளோட குணத்துக்கு ஏத்தாப்புல அவளை வழிக்கு கொண்டு வந்து, அதாவது குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா, அவளோட குணத்துக்கு ஏத்தாப்புலே போய் 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 முள்ள அவளுக்கு தெரியாத நம்ம வழிக்கு கொண்டு வந்தா இருக்கும். அது மாதிரி தான் நம்ம மதமும் நம்மளை அழிச்சுன்னு போகிறது. அப்பேற்பட்ட அந்த மதம் நமக்கு எதை சொல்லித்தருதுன்னு, தர்மத்தை சொல்லித்தருது. இப்படி இந்த அண்டச்சராச்சரமும் பிறழாத இருக்கிறதுக்கு காரணம் அந்த தர்மே பிரதிஷ்டிதம், தர்மத்தில் நிலைநிறுத்திக்கிறதுப்பா. அப்பேற்பட்ட இந்த பூமி சமுத்திரத்தில் முழுகாத இருக்குது, சமுத்திரம் கரையை தாண்டாத இருக்குது. தாண்டினா என்ன ஆகுன்னு, ஒரு நாளைக்கு ஒரு க்ஷணம் தாண்டித்து என்னாச்சு, சுனாமின்னு. ஓம் தத் சத். இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறதுன்னு, நாங்கள்லாம் ஏதோ மரியாதையாக இருக்க மாக்கோம், ஜாகிரதை. என்ன கொஞ்சம் எங்கள்கிட்ட சீண்டின துளி தலையை தூக்கினா போச்சு. பூமி எப்படி பிசாத இருக்குன்னு, துளி அப்படி பூமாதேவி ஆடினாள்னா போச்சு, அத்தனையும் அதில் பார்த்தாலும் உள்ளுக்குள்ள பூகம்பம் போயிடுறது. இப்படி பூமி நடுங்காத இருக்கு, சமுத்திரம் சூழாத இருக்கு, எல்லாம் அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. அத்தனை நட்சத்திரம் இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, இத்தனையும் இருக்கு. ஒத்துன்னு ஒரு நாளைக்கு கீழே விழுந்தா என்ன ஆகும்? விழு எதனால? தர்மத்தினால நிற்கிறது. அப்படி அதை நிற்க வச்சவன் யாருன்னு, அவன் தான் ஆமனி போட்டன்ட், சர்வசக்தன். லலிதா சஸ்னம் நிஜாக்ஞா ரூப நிகமா. நிகமம்னா வேதம். வேதம்ங்கிற உருவத்தில் உண்மையான ஆணையை பிறப்பித்தவளே. ஏன்னர், ஆணை யாரு போட முடியும்னர்? ராஜா ராணி தான் போட முடியும். இவ யாருன்னர்? ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி. வெறும் ராணி இல்லை, வெறும் ஒரு தேசத்துக்கு ராணி இல்லை, அண்டச்சராச்சரத்துக்கும் ராணி இவள். ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி. அப்பேற்பட்டவ போட்ட ஆணை. சரி, ஏதோ இந்த ராஜாக்கள்லாம் போடுறத வேணா அதில் எத்தனையோ ஓட்டம் இருக்கும், மீறிடலாம். ஆனால் இவ போட்ட ஆணையை மீற முடியுமா? அதே சசம் சர்வான் உல்லங்கிய சாசனா, ஒரு பயலாலும் மீற முடியாத ஆணையை போட்டவள். மீறினா என்ன பாரு, மீறினா என்ன இல்லை, மீறிட்டு பாரு, அப்புறம் இருக்கையா பார்க்கலாம். அந்த ஆணை தான் தர்மம்.
வேதோகிலோ தர்ம மூலம். அந்த தர்மத்திற்கு மூலம் எது? வேதம். அந்த வேதத்துக்கு மூலம் எது? தர்மம். அண்டச்சராச்சரமும் ஒரு சீரா ஒழுங்கா போறதுக்கு காரணம் என்ன? அந்த தர்மம். அந்த தர்மத்தோட வடிவம் ராமரும் பெரியவாளும்னா எப்படி அதோட மகிமை என்ன, அதோட எவ்வளவு பெருசுங்கிறத நாம கற்பனையில கூட பண்ணிக்க முடியாது. ஆனால் நாம என்ன பண்ணோம்? ஒரு மனுஷ வடிவத்தில் பார்த்தோம். அப்படின்னா இதை விட ஆச்சரியம் உண்டா? தாசர்வாள் சொல்றாரு, அனோரணியன மகதோ மஹீயன நிகமகே சிலுகத அகணித மகிமன சுகுணாந்தரங்கன அடிசிதடா யசோதா. ஒரு எடச்சி ஆட்டி படைச்சாயா? எதை அப்படின்னார். நிகமகே சிலுகத அகணித்த மகிமன, வேதத்தால கூட அளவிட்டு சொல்ல முடியாத மகிமை உடையவன இவ தொட்டில போட்டு ஆட்டினாயா? அவன் எப்பேற்பட்டவன? அனோரணியனு மகதோ மகியானு. வேதம் சொல்றது அணுவுக்குள்ள அணுவா இருக்கான், பெருசுக்கெல்லாம் பெருசா இருக்கான். அப்பேற்பட்டவனே இவோ ஆட்டி படைக்கிறா. எதனால ஆட்டி படைக்க முடிஞ்சது அப்படின்னார். அது முன்னாலே சொல்லிட்டார், ஜெகதோத்தாரணு மகனெந்து தெளியதே அப்படின்ட்டு. இந்த அண்டச்சராச்சரத்தையும் ஆட்டி படைக்கணும் தாங்கிறவன் தான் தம் புள்ளன்னு தெரியாதனால ஆட்டி படைச்சா. சில இடத்துல இக்னரன்ஸ் பிளிஸ்ஸு. தெரிஞ்சுட்டாதான் டேஞ்சர், தெரியாத இருக்கிறது நல்லது. ஒன்றுமே வேண்டாம், யசோதை இருக்கட்டும். சாதாரண ஒன்று படித்தவாளை பிஹெச்டி வேண்டாம். சாதாரண ஒரு லேடியாக இருந்தால் கூட தன் குழந்தை வாயில் அண்டச்சராச்சரத்தையும் 14 லோகத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இவன் குழந்தைன்னு கிட்டக்கு போய் கொஞ்சம் விடும், நடுங்கி போயிட மாட்டா? என்னமோ ஏதோ ஆச்சு, வாய்க்குள்ள வயிற்றுக்குள்ள என்னெல்லாமோ இருக்கு. இவன் மயக்கம் போட்டு விழுந்தா, ஆனாலும் தண்ணியை தெளித்து எடுத்தோன்னு பழையபடி புள்ள ஞாபகம் வந்துடுத்தோம். என்ன பண்ணினால எப்படி பண்ணான்னார்? புள்ளேன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால. புள்ளேங்கிற பாசம் இருந்தது, ஆனால் இந்த புள்ள தான் அண்டச்சராச்சரத்தையும் தாங்குறான்னு தெரியல. அதனால இவோ கைவரிசையை காமிக்க முடிஞ்சது. அண்டச்சராச்சரத்தையும் ஆட்டி படைக்கிற தர்மஸ்வரூபம் தான் பெரியவான்னு தெரிஞ்சிருந்தா நாம் இவ்வளவு கிட்டக்க போய் இப்படி பேசியிருப்போமா? எங்காத்துக்கு வாங்கோ, உங்காத்துக்கு வாங்கோ, இன்னைக்கு வராதிங்க, நாளைக்கு வராதிங்க, என்னெல்லாம் ஆட்டி படைச்சிருக்கோம், கூத்தடிச்சிருக்கோம். ஓவியர் சில்பின்னு இருந்தார், ரொம்ப பெரியவாள்கிட்ட பக்தி. பெரியவா மெட்ராஸில் மயிலாப்பூரில் இருக்கா. இவர் ஆற்றுக்கு பெரியவா பாதம் படணும், ஆற்றுக்கு வரணும்னு கூப்பிட்டார். பெரியவா ஒன்றும் பதில் சொல்ல மாட்டா. சட்டுன்னு உடனே இந்த ஞானிகள் எல்லாமே நம்மளை மாதிரி துடுக்குன்னு உடனே வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசிட மாட்டா. இருந்தார். ஒரு நாளைக்கு எங்கேயோ சாயந்தரம்லாம் போயிட்டு வரத்தே இந்த கச்சேரி ரோடு வழியால் வரத்தே கேட்டேன், ஏண்டா இந்த சில்பியா இங்கே தானே இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னா, ஏதோ இந்த தெரு அப்படின்னு சொன்னான். அவன் கூப்பிட்டே இருக்கான்டா, அவாத்துக்கு எட்டி பார்த்துட்டு போயிடலாம். சரி சில்பி எங்கே எந்த வீடுன்னு கேளுன்னா, இவன் உடனே போனால் எல்லாரும் விசாரிச்சா இந்த வீடு தான் அப்படின்னு. இவர் போனால் அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டார். அவர் இல்லை, அவர் சம்சாரம். அதான் ஏதோ பாவம் சமையல் பண்ணிட்டு இருக்கா. ஆத்திர காரியமாக்கத்தை பார்த்தா வாசலில் ஜெகத்குரு சங்கராச்சாரியார் படையோடு வந்து நிற்கிறார். எப்படி இருக்கும்? நடுநடுங்கி பூர்ணகுமம் தேடணுன்னா சொம்பு அம்பிட மாட்டேங்கிறது, தேங்காய் அம்பிடல, மாவிள்ள அம்பிட. நமக்கு எல்லாம் ரெடியாக வச்சாலே அம்பிடாது. தவியாத கலங்க அடிச்சுடுவா. எங்கே போனாலும் இப்படி கூத்து தான். இது எதுக்குன்னு அப்படி ஒரு தரம் போனது அப்புறம் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் மறக்காது. ஆத்துக்கு வந்தது அதுக்கு தான். என்ன கிடைக்குமா? இது என்ன தனம் கிடைக்கிற விஷயமான்னு. இவர் என்ன பண்ணார்? வந்துட்டா வாங்குவோங்கிறதா போங்குங்கிறதா என்ன பண்ணுறதுன்னு புரியல. உள்ளுக்குள்ளே தானே கிடுகிடுன்னு போனா பார்த்தா, ஆம்டே வரைஞ்ச படம்லாம் எங்கன்னா அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா எல்லாத்தையும் பார்த்தா போயிட்டு, சரி அவன் வந்தான்னா சொல்லு என்ன பிரசாதத்தை கொடுத்தா வந்துட்டான். சாயந்தரம் இவர் ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னு சொன்னான். ஏன் கேட்குறேன்? நான் பாட்டுக்கு சமைச்சுட்டு இருக்கேன், திரு திருன்னு பெரியவா வந்துட்டான்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையும் ஓடல காலும் ஓடலைன்னா. அவர் அதுக்கு மேலே ஓடலை. ஐயோ வந்தாடா, நான் என்ன வாவான்னு கூப்பிட்டுனே இருக்கேன், ஒன்றுமே பதில் சொல்ல. இன்றைக்கின்னு திடீர்னு வந்துட்டார். சாயந்தரம் போனார். பெரியவா கேட்டா, நான் ஆற்றுக்கு வந்தேனே வாங்களே சொன்னாடா அப்படின்னு. இல்லை அதான் வருத்தமாக இருக்குன்னு. என்னடா அது, நான் ஆற்றுக்கு வந்தேன்னா வருத்தங்கிற, நான் வந்தது வருத்தமானு. நீங்கள் வந்தது வருத்தம் இல்லை, இப்படி சொல்லாத கொள்ளாத வந்தது தான் வருத்தம். உடனே சொன்னேன், இல்லை பெரியவா வந்திருக்கான், நான் இருந்து பூர்ணமி கொடுத்து பெரியவாளை உபச்சாரம் பண்ணி பண்ண முடியாத போயிடுத்தேன்னு வருத்தமாக இருக்குது. நான் இருக்கிறதே வராத வச்சுட்டா, வரல அதனால வருத்தமாக இருக்குன்னு. உடனே பெரியவா, என்னது நீ இருக்கிறதே, நீ எங்காத்துக்கு வான்னு தானே கூப்பிட்ட, நான் இருக்கிறதே வான்னு சொன்னியான்னு. ஐயோ எங்காத்துக்கு வாங்கோன்னு தான் சொல்லுவா, பின்ன சார் நான் இருக்கிறதே எங்காத்துக்கு வாங்கோ, எங்காத்து மாமி டிகாஷன் போட்டோன்னு வாங்குவோன்னுலாம் சொல்லுவாளான்னு ஒருத்தர். ஆற்றுக்கு வாங்குவோன்னு தான் கூப்பிடுவா. இவர் இப்படி கேட்குற, நீ வான்னு தான் கூப்பிட்ட, நான் இருக்கிறதே வான்னு சொல்லியே நீ அப்படின்னு. இன்னமே இவர்கிட்ட இப்படி தான் பேசணும். இப்படி ஆச்சு. அதனால என்ன பண்ணா, இவர் குறைப்பட்டுனான்னு இன்னொரு நாளைக்கு அந்த பக்கமாக போகிறதே உள்ளே வந்துட்டு, அன்னைக்கு நீ கூப்பிட்டேன்னு வந்தேன், இன்னைக்கு நீ இருக்கிறதையும் வந்துட்டேன். எந்த சங்கராச்சாரியத்தையும் நடக்குமா, இவர்கிட்ட தான் நடக்கும். ஏன்னு, ஜெகதோத்தாரணம் குருவெந்து தெளியதே. பாட்டை வேணா மாற்றிக்கலாம். அந்த அண்டச்சராச்சரத்தையும் ஆட்டி படைக்கிறோம் தான் நமக்கு எய்த்தாப்பில் குருவாக இருக்காருன்னு தெரியாததுனால என்ன பண்ணோம்னர், அடிசிதழும் நம்ம ஆட்டி படைச்சோம். எங்கள் ஆத்துக்கு வாங்கோ, உங்கள் ஆத்துக்கு வாங்கோ, நான் இருக்கிறதே வாங்கோ, இல்லாத போது வராதிங்கோ, என்ன ஊத்து. அப்படிதான் அண்டச்சராச்சரத்தையும் ஆட்டி படைக்கிறது. நம்ம கண்ணெதிர்க்க ஒரு மனுஷ உருவத்தில் வரத்தை பகவான் இதை கீதையில் சொல்லியே சொல்லிக்கிறார். அவஜானந்தி மா மூடா இமானி மானுஷீம் தனுமாஸ்ரிதம். இந்த ரொம்ப கடுமையான வார்த்தையில் உபயோகிக்கிறார். இந்த முட்டா பசங்கள்லாம் தெரிஞ்சுக்க மாட்டான்டா என்ன யாருன்னு. ஏன், இமானி மானுஷீம் தனு, இவனுங்களை மாதிரியே நானும் ஒரு மனுஷ சட்டையை போட்டுன்னு வந்துட்டேன்னு இல்லையோ, அவன் தன்னை மாதிரியே நினச்சிக்கிறான், நான் யாருன்னு புரிஞ்சுக்க மாட்டான்னு. அது ரொம்ப என்னமோ முக்கியம்தான். ஆனால் நாம் அப்படி இல்லை, புரிஞ்சு நுட்டோம். இது சாதாரணம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சின்றதுனால தான் இன்னமும் ஓடி ஓடி போய் காஞ்சிபுரத்தில் அவர் காலில் விழறோம், அவரை நினைக்கிறோம், வீட்டுக்கு வீடு கொண்டாடுறோம், பெரியவா பெரியவான்னு உருகுறோம். அப்படின்னா அவர் என்னன்னு தெரிஞ்சின்றதுனால தான். சில பேர்லாம் குறைபட்டுப்பா, என்னமோ மாமா புரியவே இல்லை, இருக்கிறதே போய் வருமனை போய் எட்டி பார்த்துட்டு வந்தோமே வழிய இப்படின்னு தெரியல அப்படின்னு தெரிஞ்சிருந்தா எட்டி பார்த்துருக்க மாட்டோம். பார்த்ததுனால தெரியாத பார்த்தாலும் சரி, தெரிஞ்சு பார்த்தாலும் சரி ஒன்று தான். கரண்ட்டில் போய் கையை வச்சாலும், தெரிஞ்சு வச்சாலும், தெரியாத வச்சாலும் ஷாக் அடிக்காத இருக்குமா என்னது, அடிச்சு தான் தீரும். அது மாதிரி பெரியவாளை அவள் ஈஸ்வரன்னு தெரிஞ்சு பார்த்தாலும் ஒன்று தான், தெரியாத பார்த்தாலும் ஒன்று தான். இன்னும் சொல்லப்போனா பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, நினைக்கணும், உணரணும். அது அன்னைக்கு உணர்ந்தாலும் சரி, இன்னைக்கு உணர்ந்தாலும் சரி, என்னைக்கோ உணரணும், அவ்வளவுதான். அது உணராத விட்டாதான் தப்பே வழிய நஷ்டமே வழிய. இப்போ தெரிஞ்சுக்கின்றதே பெரிய லாபம் தான். அது எப்படி தெரியும், அதோட அருள் இருந்தால் தெரியும். அதுவே தன்னை காமிச்சு கொடுத்தாதான் பிரம்மம், அது தன்னை வெளிப்படுத்தி காமிச்சு கொடுத்தாதான் நம்மளால பார்க்க முடியுமே வழிய இல்லைன்னா பார்க்க முடியாது.